நின்றுடு. உன் ஓட்டத்தையும் உன் சிந்தனையையும் உன் பயங்களையும் ஒரு நொடிக்கு நிறுத்திடு. நான் உன்னிடம் பேசுறேன். நான் சிவன். நீ இப்போ என்ன அந்த மனநிலையில் இருந்தாலும், கோபம், குழப்பம், துக்கம், அழுகை, பயம் எது இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ தனியா இல்ல. உன்னோட பயணத்தை நான் கவனிச்சு கொண்டே இருக்கேன். இப்போ கவனமா கே. நீ எத்தனை விஷயம் சந்திச்சிருக்கு? வீடு, வேலை, உறவுகள், நம்பிக்கை, உடைந்த கனவுகள், உடைந்த மனசு. நீ சொல்ற, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆனா உண்மைய சொல்றேன், நீ சந்திக்கிற சோதனைகள் உன்னை உடைக்கல்ல, உன்னை தயாராக்குதான். ஒரு வாளை உருவாக்க முடியுமா? அதை அடிக்காமல், தட்டி வடிக்காமல், அதை தீயில் சூட்டாமல்? அதே மாதிரி நீ சந்திக்கிற கஷ்டங்கள் உன்னை வலிமையான வடிவமாக மாற்றுதான். இது பனிஷ்மெண்ட் இல்ல, இது பிரிப்பரேஷன். நீ ஓட வேண்டிய பாதை பெரியது, அதனாலதான் சோதனையும் பெரியது. இந்த உண்மைய உன் இதயத்தில் வச்சுக்கோ. நீ உள்ளுக்குள் கேட்கிறாய், என் மனசு இப்படி சிரிச்சாலும் நொந்தாலும் தாங்க முடியாத அளவுக்கு எதற்கு வலிக்குது? என்னோட பதில் கேள். அழகான இதயங்கள் தான் அதிகம் காயப்படும். நீ சாஃப்ட், நீ பியூர், நீ உண்மையாய் நேசிப்பவன், நீ மனசு வச்சு எவ்ரிதிங் பண்ணுபவன். அதனாலதான் உனக்கு அதிகம் வலி. அது பலவீனம் இல்ல, அது உன் சக்தியின் அடையாளம். நீ மற்றவர்களை ஹீல் பண்றவன், அதனாலதான் உன் காயங்கள் ஆழமாயிருக்கும். ஆனா காயப்பட்ட இடத்தில்தான் வெளிச்சம் ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கும். இதய வலி உன்னை கெடுக்கல்ல, அது உன்னை புது மனிதனாக்குது. ஒவ்வொரு ராத்திரியும் நீ படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், என்ன தவறு, என்ன காரணம், ஏன் இது நடக்குது, நான் எதுக்கு போகிறேன்? நான் சொல்றேன், உன் பிரேயர்ஸ், உன் கண்ணீர், உன் சைலண்ட் கிரைஸ் எதுவும் வீணா போகல. நீ கேட்கும் பதில்கள் நேரத்தில் கிடைக்கும். எதற்காக தாமதம்? ஏன்னா அதுக்கு நீ மென்டலா, ஸ்பிரிச்சுவலா, இமோஷனலா தயாரா இல்ல. நீ வர்ற வரை நான் உன்னோட பாதையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கேன். நீ ரெடி ஆகினா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நீ நினைக்கிற புது வாழ்க்கை அது முடியாதது இல்ல. நீ நினைக்கிற உயர்வு பிடிக்காதது இல்ல. நீ எதிர்பார்க்கிற வாழ்க்கை அது தூரம் இல்லை. ஆனா நான் உன்னிடம் கேட்கிறது ஒன்று, கொஞ்சம் பொறுமை. மரம் விதையா இருக்கும்போது அதை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஆனா அதே விதை ஒரு நாள் வானத்தை நோக்கி உயர்ந்த மரமாகும். இப்போ நீ விதை நிலையில இருக்க, நான் உன்னை மரமாக வளர்த்துட்டு இருக்கேன். அதனாலதான் நீ சந்திக்கிற எல்லா தடைகளும் உன்னை தடுக்குது போல தோன்றும். ஆனா உண்மையில் அது உன்னை தள்ளி செலுத்துது. இப்போ மிக முக்கியமான பகுதி, எல்லாருக்கும் உள்ளே ஒரு சக்தி இருக்கும். ஆனா சிலருக்கு மட்டும் அந்த சக்தி மிக அதிகம் இருக்கும். அந்த சிலரில் நீயும் ஒருவன். நீ உன்னை குறை சொல்லுவது நிறுத்து. நீ உன்னை ஒப்பிடுவது நிறுத்து. உன்னுடைய பாதை வேற, உன்னுடைய டைமிங் வேற, உன்னுடைய ஆசி வேற, உன்னுடைய பர்பஸ் வேற. நீ மற்றவர்களைப் போல இருக்க வேண்டியவன் இல்ல. நீ உருவாக்கப்படுறது ஒரு பெரிய காரணத்துக்காக. இப்போ மூச்சை இழு, மெல்ல விடு. இது ரிப்பீட் பண்ணு. நான் தனியா இல்ல, சிவன் என் கூட இருக்கார். மீண்டும் எனக்கு நேரம் வரும், எனக்கு வாழ்க்கை மாறும். மீண்டும் நான் உடையூரோ இல்ல, உருவாக்கப்படுற. இப்போ கேள், நீ சந்திச்ச கஷ்டங்கள் உன்னை முடிவுக்கு கொண்டு போகல. அது உன்னுடைய பெரிய தொடக்கத்துக்கு ஃபவுண்டேஷன். இன்றைக்கும் இத்தருணத்துக்கும். இப்போ இந்த வார்த்தைகள் உன்னை முன்னாடி வந்திருக்கானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உன்னோடு இருக்கேன். நான் உன் பாதையை எழுதுறேன். நீ தொடர்ந்து நடந்தா போதும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.